என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பு. நேர்பட பேசி தொடர்கிறது. திரு எம் ஆர் வெங்கடேஷ், இது பொருளாதார சீர்திருத்தங்கள் அமலுக்கு வந்துவிட்டு 20 ஆண்டுகளை கடந்துவிட்ட காலம், எல்லாம் தனியார் மயம் என்று சொல்லக்கூடிய காலம். அரசாங்கம் எப்போதாவது குறுக்கிட்டால் எங்கள் தொழிலில் நீங்கள் குறுக்கிடாதீர்கள், இது உங்கள் வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிற காலம். அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடும் இருக்கும்னு நினைக்கிறேன். அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்றீங்க. ஆனால் தொழில் அதிபர்கள் அல்லது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தங்கள் லாபத்திற்கு ஒரு தொழிலை தொடங்குகிறார்கள். எங்கே வளம் இருக்கிறதோ, எங்கே மனித வளம் கிடைக்கிறதோ, எங்கே வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே தொடங்குகிறார்கள். இதில் அரசாங்கத்தை குறை சொல்வதோ அல்லது அரசாங்கம் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்வதோ, அரசாங்கம் முயற்சிக்க வேண்டும் என்பதோ ஒரு முரண்பாடான அணுகுமுறையா தெரியலையா? இல்லை, அதில் முரண்பாடே இல்லை. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருப்பூர் எடுத்துப்போம், கோயம்புத்தூர் எடுத்துப்போம், சுந்தரராஜன் அங்கேருந்து தான் வர்றாரு. அது வந்து ஒரு தொழிற்சாலையாக தொழில் கூடமாக நான் பார்க்கல. கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அங்கே ஜவுளி தொழில் அங்கே இருக்கிறது. எவ்வளோ ஒரு அனுபவங்கள், எவ்வளோ ஒரு பொக்கிஷங்கள் அங்கே இருக்கிறது. சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. அதை நம்ம பேணி காக்க வேண்டிய ஒரு விஷயம். அது ஒரு ஹெரிட்டேஜ் ஆட்டம். அதை போய் நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து கர்நாடகத்துக்கோ இல்லைன்னா மகாராஷ்டிராக்கோ தாரம் வார்த்து கொடுத்துட்டீங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போயிட்டாங்கன்னா இது ஒரு சாதாரண ஒரு தொழில் முனைவர்களோட இழப்பல்ல. அது 100 வருட காலத்தை ஒரு பாரம்பரியத்தை இழக்கிறோம். தொழிற்சாலைகளை மூடிவிட்டு போகவில்லை, இங்கிருந்து அவர்கள் விரிவுபடுத்துவதற்காக இன்னொரு இடத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறாங்க. இல்ல. இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 2009 2012 நம்மளோட பவர் கிரைசிஸ் போது, ஏன்னா நான் அந்த ஜவுளித்துறையோட ரொம்ப சேர்ந்து இருக்கிறவன், அவங்களுக்கு வந்து பல பேர் பல அண்டை மாநிலத்திலேருந்துலாம் இங்கே வந்துருங்க, இங்கே நான் உங்களுக்கு 12 ஹவர் பவர் கட்லாம் இல்லை, நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பவர் சப்சிடி கொடுக்குறோம், லேண்ட் கொடுக்குறோம், ஃபுல்லாக நீங்கள் அங்கே க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே வந்துருங்கலாம் சொன்னாங்க. அதற்கு சில பேர்லாம் கூட வந்து அங்கே போயிட்டு வந்தாங்க. ஆனாலும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நம்மளோட அந்த தொழில் அங்கே செய்கிறவங்களோட அந்த தமிழ் மண்ணோட இருக்கிற பாரம்பரியமும் பண்பாடும் அங்கே இருக்கிற அவங்களுக்கு இந்த மண் மேலே இருக்கிற ஈர்ப்புனால தான் அவங்க இங்கே இருக்காங்க. இன்றைக்கும் இந்த 12,000 கோடின்னு சொல்கிறாங்க இல்லையா, சித்தராமையா வந்து அந்த பட்டியலில் ஒன்றும் பெரிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க, அது ரொம்ப ஒன்றும் போகாதுன்றது தான் என்னோட ஆழ்ந்த கருத்து. ஆனாலும் நம்ம தமிழகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் நம்ம தோல் தொழிற்சாலைகள், நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளோ அருமையாக தொழில் செய்து வருகிறார்கள். இது ஒரு 70-80 வருஷமாக வந்திருக்கிற ராணிப்பேட்டிலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆம்பூர் வாணியம்பாடி வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டரில் எவ்வளோ தொழிற்சாலைகள். இது வந்து ஏதோ ஒரு தொழிற்சாலைகள் செய்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாது. அங்கே இருக்கிறவங்க வேலை, அதனால சுற்றி வர எவ்வளோ பேர் அதுக்கு சேவை தொழிலில் இருக்காங்க, வங்கிகள் வந்திருக்கிறது, அதனால ஹாஸ்பிட்டல், கல்லூரி, இது வந்து ஒரு இக்கோசிஸ்டம்னு சொல்லுவோம். அதுவாக வந்து ஒரு தொழிற்சாலையில் இது வந்து அங்கே இருக்கிற ஒரு கலாச்சாரம்னே சொல்லலாம். அந்த ஊருக்கு ஒரு கலாச்சாரம் வந்து இருக்கிறது, இது இந்த தொழிற்சாலைகள்னா. அதனால் இதெல்லாம் பேணி காக்க வேண்டிய ஒரு பெரிய இது. அதை ஒரு அலட்சியப்படுத்தி இது வந்து ஏதோ ஒரு மினிஸ்டரை போய் பார்க்க போனால் ஒன்றும் எவ்வளோ தடவைங்க நம்ம அமைச்சர்கள்லாம் அங்கே போய் உட்காந்து ஒரு 3 நாள் உட்காந்துருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி ஒரு 30 வருட காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் 30 வருட காலம் தமிழக அரசியலில் பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு தொழில் அமைச்சர் இந்த மாதிரி தொழில் கூடத்துக்கு போய் 3 நாள் உட்காந்து என்ன பிரச்சனை உங்களுக்கு? நொய்யல் ரிவர் நம்மளுக்கு நல்லா தெரியும். திருப்பூரில் சாலை இது பிரச்சனையில் நொய்யல் ரிவரில் மாசு வந்ததுனால அந்த தொழிற்சாலைகள்லாம் மூடப்பட்டிருந்தது. ஒரு விதமான ஒரு மாத்து பொல்யூஷன் பிளான்ட்டை திருப்பூர்லேயே அமைச்சிருந்தாங்க. அதுக்கு நான் போய் கூட பார்த்துட்டு வந்தேன். அதில் துக்ளக்கில் கூட அது ஒரு கட்டுரை கூட வந்திருந்தது. ஆனால் அதை ஒரு அரசாங்கம் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இந்த ஹைகோர்ட் உத்தரவு இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இதற்கு ரெண்டுத்துக்கும் ஒரு பாலமாக அரசாங்கம் இணைய வேண்டியது தான். அரசாங்கம் வந்து எல்லாமே செய்ய வேண்டாம், ஒரு பாலமாக ஒரு பாலமாக தான் அது நிகழ வேண்டும். அது பண்ண மாட்டேன்றாங்க. அது என்னமோ தெரியல. அது தொழில்னா ஒன்று நானே பண்ணுவேன், எல்லாத்தையுமே நானே பண்ணுவேன், டாஸ்மாக்லேருந்து நானே விநியோகம் பண்ணுவேன், இல்லைன்னா அது எக்கேடு ஒன்றா கெட்டு போயிட்டோம், எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த 2 அணுகுமுறைக்கு நடுவில் ஒரு செல்லமாக ஒரு தாய் போல அணுகுமுறை வந்து மாற வேண்டும்ன்றதான் நான் என்னோட கருத்து. இது திருப்பூர் கோயம்புத்தூர்ல நடக்கிற ஒரு விஷயத்தை தான் நான் எடுத்து சொல்றேன். திரு வெங்கட்ராமன், இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இதை பற்றி பேசுகிறாங்க. அது ஒரு இடத்தில் தொழில் செய்வதற்கு, தொழில் முனைவோர் பணம் போட்டு தொழில் செய்வதற்கு, முதலீடு செய்வதற்கு தொழிலதிபர்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய சூழ்நிலை அங்கே இருக்கணும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள். அந்த இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தமிழ்நாடும் இந்தியாவும் என்ன நிலைமையில் இருக்கிறது? அதாவது இப்போது 2 சொல்லணும். இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ்க்கே வரலாம். இப்போ கர்நாடகாவிலேருந்து 12,000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போகிறதுன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போகல.
கர்நாடகா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு 12,000 கோடி வருதுன்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்திருக்காரு, பேசியிருக்காரு. அது பேசியிருக்கலாம் இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் அப்படிலாம் போக மாட்டாங்க, போகும்போது ஃபீசிபிலிட்டி ப்ரூவ் பண்ணுவாங்க, ஆலோசிப்பாங்க. அதனால் அதெல்லாம் உண்மையே கிடையாது. அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சும்மா பப்ளிசிட்டி சென்டர்னால. இது வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு ஒரு தொழிலதிபரோ ஒரு தொழிற்சாலையோ போக தவிர்க்க முடியாது, தவிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு நிறைய வெளிநாட்டிலே வந்திருக்கு. ஸ்டெர்லைட் இண்டஸ்ட்ரியெலாம் நார்த் இந்தியன்ஸ் அவங்கெல்லாம் வந்து பிளான்ட் போட்டிருக்காங்க. அதனால ஒரு தமிழ்நாடுக்கு வாய்ப்பெல்லாம் போயிடுதுன்னு சொல்கிறது எந்த விதத்தையும் ஒப்புத்துக்கொள்ள முடியாது. ஒன்றும். ரெண்டாவது வந்து இந்த ஒரு அளவு தான் அரசாங்கம் வந்து தொழிற்சாலைகளை மோசமாக்க முடியும், அரசாங்கம் நல்லாக்க முடியும். அரசாங்கத்தினாலேயே தான் தொழிற்சாலை போயிடுச்சுங்கன்னா அப்போ தொழிலதிபர்களுக்கு என்ன பொறுப்பு? அப்படி கிடையவே கிடையாது. அதாவது அரசாங்கம் வந்து தன் அணுகுமுறையில் தன் பாலிசியில் கொஞ்சம் ஒரு ஃபேவரலாக பண்ணலாம். அது பண்ணலன்னு சொல்ல முடியாது. தமிழக அரசு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஓரளவு. இதில் என்ன பிரச்சனைனா பாண்டியராஜன் சொன்னபோது ஒரு பவர் பெரிய ப்ராப்ளம். திருப்பூரில் அடிபட்டதெல்லாம் அரசாங்க கொள்கையினால அடிபடலை, பவர் ப்ராப்ளத்தினால அடிபட்டது. அதனால தான் மெயின் ரீசன். இல்ல மின்சாரம் தர வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அரசாங்கத்தை கடமைன்னு சொல்லலாம். அது வந்து இட்ஸ் இம்பாசிபிள் கைண்ட் ஆஃப் கண்டிஷன். அதாவது மின்சாரத்தில் என்னன்னா இன்னைக்கு என்ன நிலைமை மின்சாரம் நிலைமைன்னா தமிழ்நாட்டில் வந்து 12,500 மெகாவாட் தேவை. 12,500 மெகாவாட் தேவைன்னா ஒரு 18,600 மெகாவாட் கெப்பாசிட்டி இருக்குது. அதில் ஒரு 7,000 மெகாவாட் விண்ட் பவர் வருஷத்துக்கு 4 மாதம் தான் காற்றடிக்கும், பாக்கி மாதம் காற்றே கிடையாது. ஸோ வருஷத்துக்கு வந்து 12,500 போது ஆவரேஜ் தெர்மல் பவர்னால் 70% எஃபிஷியன்சி தான் ஓடிட்டு இருக்கு. 12,500 மெகாவாட் பவர் வேணும்னா உங்களுக்கு 16,000 மெகாவாட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி வேணும். தமிழ்நாடு 8% ஜிடிபி வளரணும்னா வருஷத்துக்கு ஒரு 1,200 1,300 மெகாவாட் பவர் கூடும். அப்படின்னா பவர் கெப்பாசிட்டி வருஷத்துக்கு 2,000 மெகாவாட் கூட்டணும். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பவர் சரியாக போயிடுச்சுங்கிறது உண்மையே கிடையாது. இன்றைக்கி இருக்கு சரியாக இருக்குது, அடுத்த வாரம் திருப்பி இதே பிரச்சனை வந்து ஏன்னா பவர் கூட்டிகிட்டே இருக்குது, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி கூட. அது பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனை வந்து அரசாங்கம் சரியாக்கலாம், முதலின்னு வரலாம். அது அரசாங்கத்துக்கு பங்கு இல்லைன்னு சொல்லலை, அரசாங்கம் தான் காரணம் முழுக்க சொல்கிறது ஒரு தவறு. ரெண்டு அணுகுமுறைக்கு ஒரு வரேன். நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், அரசாங்கம் என்ன செய்யலான்னுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது இருக்குது, நம்ம நேச்சுரல் கேஸ் பைப்லைன், கொச்சி எல்என்ஜி பைப்லைன். கொச்சி எல்என்ஜிவே தமிழ்நாடு வழியாக போய் இந்த பைப்லைன் போட்டால் தமிழ்நாட்டில் ஒரு 15,000 கோடிக்கு முதலீடுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து அதில் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்கே இருக்கிற விவசாயிகள் சொல்கிறாங்க நிலக்கரி அவங்க எதுக்கவே இல்லை, அவங்க வாய்ப்பு எங்களுக்கு வேணும், எங்கள் பிரச்சனையை சரிப்படுத்திக்கோங்கிறாங்க. ஏன்னா அவங்களோட நான் கலந்து ஆலோசிச்சிருக்கேன், டிவி டிபேட்டில் பேசியிருக்கேன். அதே சமயம் கெயில் நிறுவனமும் கொடுக்க தயாராக இருக்காங்க. இதில் தேவை அன்னைக்கு உள்ளது அந்த கெயில் நிறுவனத்தையும் அந்த விவசாயிகளையும் கூட்டி ஒரு கமிட்டி அப்பாயின்ட் பண்ணி முதலமைச்சரோ மந்திரிகளோ இதெல்லாம் எழுந்து ஒரு சொல்யூஷன் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எனக்கே 2-3 சொல்யூஷன் தெரியாது, என்ன பண்ணுறது அவங்களே விவசாயிகளை ஒத்துக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயம் கூடங்குளத்தில் பண்ண மாதிரி பண்ணலாம். அதுதான் அணுகுமுறைன்னு சொன்னது. இல்லை நில ஆக்கிரமிப்பு தான் அதில் பிரச்சனை, நில ஆர்ஜிதம் தான் பிரச்சனை. அவர்கள் சொல்வது நில ஆர்ஜிதத்தில் விவசாயிகள் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்திற்கு எதற்காக சென்றிருக்கிறார்கள். நீங்க வந்து விவசாய நிலத்தின் வழியாக எடுத்து செல்லாதீங்க, தேசிய நெடுஞ்சாலையில எடுத்துட்டு செல்லுங்க, கேரளாவில் அப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி விவசாயிகள் வாதிடுறாங்க. அது வேறொரு பிரச்சனை. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க